அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை எல்லாத்தையும் அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நான் கிரைண்டரில் போடாமல் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். 1/2 கப் சாதம் அல்லது பழைய சாதம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணீர் இல்லாமல் அரைச்சிக்குங்க. இப்போ இது கூட ஊற வச்ச அரிசியும் போட்டு தண்ணீர் விட்டு கொஞ்சம் நெருன்னு அரைச்சிக்குங்க. ரொம்ப மைப்போல் அரைக்க வேண்டாம். இதில் உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக நெருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அரைக்கும் போது மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணீரை சேர்த்துக்குங்க. ஆப்பத்துக்கு மாவு எடுத்து ஊற்றையில் தண்ணீர் போல தான் இருக்கணும். இதில் சோடா மாவு சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்க்காட்டாலும் இது கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் தான் ஆப்பம் இருக்கும். சூடான ஆப்ப கடாயில் குழிக்கரண்டியில் 2/4 அளவு மாவு எடுத்து ஊற்றிக்குங்க. அதை ஃபுல்லாக ஒரே டைமில் ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி ஆப்பம் சுடையில் ஃப்ளேமையும் கவனிச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃபைலில் வச்சு சுட்டிங்கன்னா ரஃப்பாக இருக்கும். அதனால் மாவு ஊற்றையில் ஃபுல் ஃப்ளேமில் 30 செகண்ட் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு சுடுங்க. இப்போ ஆப்பம் வெந்துருச்சு. இந்த ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் பால் தான். நீங்கள் சட்னி பாயா வச்சு சாப்பிட்டீங்கன்னா மாவு அரைக்கையில் 3/4 கப் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் சுடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.